பாருங்கள், எனக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு சென்னை மாநகரத்தில் நடத்துனர், அதாவது பஸ்ஸுக்கு கண்டக்டர் வேலைக்கு ஆள் எடுக்க போகிறாங்களாம். 1800 பேர். அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்கள யாராச்சும் பேசி ஒப்பந்தம் பண்ணி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம்ல. இப்போ என்ன செய்கிறாங்க தாவேக அரசு, உத்தரப்பிரதேச ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாம். இனிமேல் ஹிந்திக்காரங்க தான் உங்களுக்கு கண்டக்டராக வருவாங்க. என்னங்க கொடுமையாக இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களே, அவர்களுக்கு இந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்ல, கண்டக்டர் வேலையை, நடத்துனர் வேலையை. ஏன் உத்தரப்பிரதேச நிறுவனத்தில் போய் ஒப்பந்தம் பண்ணுறீங்க? அப்போ ஆட்சி மாறிடுச்சு, ஆனால் காட்சி மாறல் என்ற கதையாக தானே இருக்குது. ஏற்கனவே இருந்த அரசுகள் எல்லாமே இப்படித்தான் வட மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு தான் அதிக வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இப்போ தாவேக அரசும் இந்த நடத்துனர் வேலையை உத்தரப்பிரதேச ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் ஒப்பந்தம் செய்கிறீங்கன்னா என்ன காரணத்தில் செய்கிறீங்க? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க இப்படி இருக்கீங்க நீங்கள்? உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு முக்கியமாக 180% அரசு வேலையை நீங்கள் கொடுக்கணும். மாற்றம் வேணும்னு சொல்லி தானங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக அதிமுக வேணாம்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன் வட மாநிலத்தில் காரங்கக்கிட்டே ஒப்பந்தம் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் யார் படித்தவங்க இல்லைங்களா? ஓட்டுநர் நடத்துனர் வேலைக்கு ஆளே எடுக்க முடியாதா? இதெல்லாம் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. மாற்றம் வரணும்னு நாங்களாம் உண்மையிலேயே ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ நடக்கிற ஒவ்வொன்றுமே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த நடத்துனர் வேலையை கொடுங்க. வட மாநிலத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்க அந்த கம்பெனியை ரத்து செய்யுங்க. தயவு செய்து ரத்து செய்யுங்க. தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. தமிழர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா இவன் ஏங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வேலை பார்க்க போகிறாங்க? ஏன் வேலை பார்க்க போகிறாங்க? இதை சிந்திக்கவே மாட்டீங்களா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நிறுவனத்துக்கு தான் நீங்கள் ஒப்பந்தம் பண்ணுவீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனம் எதுவுமே கிடையாதா? அப்படி நிறுவனம் தமிழ்நாட்டில் இல்லைனாலும் படித்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களா? ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க படித்த இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லாமல் படிச்சுட்டு கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கான், கொத்தனார் வேலைக்கு, கம்ப்யூட்டர் வேலைக்கு, பலகை அடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். ஏன் அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தா என்னங்க? தயவு செய்து இந்த மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற கம்பெனிக்கு இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கீங்கல்ல, அதை ரத்து பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. தயவு செய்து கொடுங்க.